ஆளுநர் வந்து கிடப்பில் போட்ட அந்த 10 மசோதாக்களையும் பார்த்தாவே தெரிஞ்சிடும், எல்லாமே கல்வி சார்ந்த மசோதாக்கள். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2020ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்துக்குடைய ஒரு மசோதா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக சார்ந்த ஒரு மசோதா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பல்கலைக்கழகங்களுக்கான சட்டம், அதாவது முதல்வர் தான் இனிமேல் வேந்தராக இருக்கணும், ஆளுநர் வந்து வேந்தர் கிடையாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வரப்பட்ட ஒரு மசோதா. அதே மாதிரி டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தை சார்ந்த ஒரு மசோதா, தமிழ் பல்கலைக்கழக சம்பந்தப்பட்ட மசோதா, தமிழ்நாடு பல்கலைக்கழகங்கள் சட்ட மசோதா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக மசோதா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கால்நடை மருத்துவக் கல்லூரி அறிவியல் பல்கலைக்கழக மசோதா. இப்படி எல்லாமே 10 மசோதாக்களுமே கல்வி சார்ந்த பல்கலைக்கழகங்கள் சார்ந்த மசோதாக்கள். இதைத்தான் அவர் கடவுளை போட்டார். ஏனென்றால் இதற்கு எனக்கு தான் அதிகாரம் இருக்கு, கல்வினாவே நான் தான், கல்வினாவே நான் தான், கல்விக்கு நான் தான், என்னுடைய துணைவேந்தர்கள் எல்லோரும் என்னோட கீழே இருக்கக்கூடியவர்கள். தமிழ்நாடு அரசுக்கு தெரியாமையே துணைவேந்தர்கள் மாநாடு நடத்தினார்ல, இதுல போய் ஊட்டியில போய் நடத்தினாரு. சேலம் பல்கலைக்கழகம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடந்த அத்தனை அல்ட்ராசிட்டியும் அவர் தான் காரணம். அதுல சில துணைவேந்தர்கள் அவருக்கு ஜால்ரா அடிச்சாங்க. இப்படி அத்தனை பல்கலைக்கழகங்களையும் தன் கையில் வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு வேலையை அவர் செய்ய முயற்சி செய்தார். அதனாலதான் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த அத்தனை பல்கலைக்கழகங்கள் சார்ந்த மசோதாக்களையும் கிடப்பில் போட்டார், திருப்பி அனுப்பவும் இல்லை. இப்போ உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை நீங்கள் முக்கியமாக பார்க்கணும். ரொம்ப நெத்தடியான தீர்ப்பு. சுருக்கமாக சொன்னோம்னா, அரசமைப்பு சட்டம் 200 அதுதான் ஒரு ஆளுநருக்கான அதிகாரத்தை வரையறுக்கக்கூடிய ஒரு சட்டம். 3 விஷயம் தான் இருக்குன்னு நீதியரசர்கள் சொல்லியிருக்காங்க. 2 பேர் கொண்ட பெஞ்சு 3 விஷயம்தான். ஒன்று, மசோதாவை அவர் திருப்பி அனுப்புவது, அல்லது அந்த மசோதாவை வந்து அனுமதிப்பது, இல்லைன்னா அந்த மசோதாவை ஜனாதிபதிக்கு அனுப்புவது. இதுதான் அவர் செய்ய வேண்டிய விஷயம். அது மட்டுமல்லாமல் தமிழக அரசுக்கு திருப்பி அனுப்பிய மசோதா மீண்டும் வந்தால் அனுமதிக்க வேண்டும், வேற வழி கிடையாது. அப்போ போய் ஜனாதிபதிக்கு அனுப்ப முடியாது. இப்படி அந்த 3 விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு நபர் தான் ஆளுநர். ஆளுநருக்கென்று எது அதிகமான ஒரு வீட்டோ பவரோ அதிகபட்ச அதிகாரமோ கிடையாது. இன்னும் தெளிவாக சொல்ல போனா, தமிழக அரசும் தமிழக அமைச்சரவைகளும் என்ன முடிவெடுக்குதோ அதை அனுமதிக்கக்கூடிய ஒரு நபர் தான். அண்ணா பேரறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி ஒரு ஆட்டுக்கான தாடி தான் அவரு.